எனக்கு தலைவர்கிட்ட பிடிச்ச விஷயமே என்ன அப்படின்னா, தலைவர் முதலமைச்சர் ஆகி சட்டசபைக்கு போறாரு. இந்த கருணாநிதி இருக்கார பெரிய சொல்லின் செல்வர் கிழிச்சிருவாரு அப்படின்னு நினைப்பு. முதலமைச்சர் சீட்ல புரட்சி தலைவர் வந்து உக்காந்த உடனே எவ்வளவு கால் புணர்ச்சி பார்த்துங்க. புரட்சி தலைவரை குறைச்சி மதிப்பிட்டு கட்சியை விட்டு நீக்கிட்ட செல்லா காசு ஆகி போயிட்டாரு கருணாநிதி. அதோட புரட்சி தலைவர் சாகுற வரைக்கும் அந்த முதல்வர் நாற்காலிய நக்கி கூட பார்க்க முடியல கருணாநிதியோட. அந்த வைத்தறிச்சல் நாளே முதலமைச்சர் பதவி என்பது நாங்கள் தின்று போட்ட எச்சில் இலை, இப்படி ஒரு கேவலமான விமர்சனத்தை சட்டசபையில வைக்கிறார். அழகா புரட்சி தலைவர் சொன்னார், ஆமா ஆமா நீ எவ்வளவு நக்கி தின்னு பாக்குறதுக்கு தாண்டா நான் வந்திருக்கேன் அப்படின்னு. அப்படியே சாணியில முக்கிய அடிச்ச மாதிரி ஒரு பதில். கருணாநிதியால வாய் திறக்கவே முடியல. வரலாறுல இந்த நிகழ்வு அப்படிங்கிறத மறக்கவே முடியாது. அதே மாதிரி தலைவர் திமுகவில் இருந்தப்ப 1967 தேர்தல், திமுக அப்பதான் ஆட்சிக்கு வருது. அண்ணாவே அந்த தேர்தல்ல நிக்கல. இதுல அந்த தேர்தல்ல ராமநாதபுரத்துல தங்கப்பன் அப்படின்னு ஒருத்தருக்கு அண்ணா திமுகவில் சீட்டு கொடுக்கிறாரு. அந்த தங்கப்பன் வந்து ஓடி போய் அண்ணா காலில் விழுறாரு, எனக்கு சீட்டு வேண்டாம் அண்ணா, என்னாலலாம் நின்று ஜெயிக்க முடியாது அண்ணா அப்படின்னு. ஏண்டா, என்னை எதிர்த்து காங்கிரஸ்ல நிக்கிறவரு விஜய ராஜேஸ்வர சேதுபதி, ராமநாதபுரம் மன்னரு, நான் அவர்கிட்ட குதிரை வண்டி ஓட்டுறேங்க, மன்னரை எடுத்து ஒரு குதிரை ஓட்டி நான் எப்படிங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு அண்ணா சொன்னார், நீ குதிரை ஓட்டின்னு இலக்காரமா நினைக்காதரா, உன்ன மாதிரி குப்பனும் சுப்பனும் கோட்டைக்கு வரணும்டாண்டா நான் கட்சி ஆரம்பிச்சேன்னு. அந்த கட்சியை தான் இன்னைக்கு கருணாநிதி குடும்பம் நக்கி தின்னுகிட்டு இருக்கு, சுரண்டி தின்னுகிட்டு இருக்கு. அப்ப அண்ணா சொன்னாரு, நீ குதிரை ஓட்டி மட்டும் இல்லடா, என் தம்பி எம்ஜிஆர் ரசிகர் மன்றத்தோட தலைவர், என் தம்பி வந்து உனக்கு பிரச்சாரம் பண்ணுவான், நீ ஜெயிப்படா போடான்னு. எம்ஜிஆரும் கூப்பிட்டு இப்போ நான் வரேன் பிரச்சாரத்துக்கு அப்படின்னு சொல்றாப்ல. ஆனா சில நாட்கள்லயே எம்.ஆர். ராதாவால எம்ஜிஆர் சுடப்பட்டாரு. மருத்துவமனைக்கு போய் தங்கப்பன் கதறி துடிக்கிறாப்ல. எம்ஜிஆர் சைகையில கூப்பிட்டு பக்கத்துல வர வச்சு உதவியாளர்கிட்ட சொல்றாரு, ஒரு கேமரா எடுத்தார சொல்லி எழுதி காட்டுறாப்ல. ஐயா நான் ஜெயிக்கிறதுக்கெல்லாம் வரலங்கய்யா, உங்களை பார்க்கதாயா வந்தேன்னு தங்கப்பன் கடந்து துடிக்கிறான். எம்ஜிஆர் சைகையிலேயே சொல்றாரு, நானும் ஜெயிப்பேன் நீயும் ஜெயிப்ப அப்படின்னு சொல்லிட்டு தங்கப்பனை கட்டி பிடிச்சி ஒரு போட்டோ எடுக்க சொல்லி அதுல எழுதி ஒரு சைன் ஒண்ணு போட்டு கொடுக்குறாப்ல. என் அன்பு தம்பி தங்கப்பனுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களியுங்கள். அன்னைக்கு ஒரு மன்னரை அவரோட குதிரை ஓட்டி ஜெயிச்சான் அப்படிங்கிறது தான் வரலாறு. இதுதான் எம்ஜிஆர் என்கின்ற 3 எழுத்து மந்திரத்தோட பவர். அப்படிப்பட்ட மனிதரோட பிறந்த நாள்ல அவரை வணங்கிட்டு நீங்க நாம விஷயத்துக்குள்ள